மீண்டும் வணக்கம். வெல்கம் பேக் டு த ஸ்மால் கவுன்சில். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. திரும்பி கிரிக்கெட் மேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு and it's great to be back and of course great to have நம்ம திக்வேஷ் ரத்தீன் நன்சே இப்பதான் மேட்ச் ஆடினாரு. ஆனா பார்த்தா அதே ஹேர் ஸ்டைல் அதே யூத் மாதிரி இருக்காரு பி டாக். வணக்கம் பி டாக், ரொம்ப ஹாப்பியா இருக்கு திரும்பி ஸ்மால் கவுன்சிலுக்கு வரதுக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இட்ஸ் so great to have you back. தேங்க்ஸ் அலாட். கிரிக்கெட் இல்லைன்னா எனக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருங்க. என்ன சொல்றது, என்னோட கேரக்டர் ஏதோட நல்ல வேலை கிரிக்கெட் ரிசூம் ஆச்சு. கிரிக்கெட் பார்த்தா மேட்ச் மழையில வர போச்சு. அட என்னடா இது, அப்படி கிரிக்கெட் வந்தோன்னதான் உயிரே வந்திருக்கு. அதுதான் ஹேர் ஸ்டைல்லாம் கரெக்டா திக்வேஷ் மாதிரி வந்திருக்கேன். இப்ப நீங்க கேட்கிற கேள்விக்கெல்லாம் கரெக்டா பதில் சொல்றேன், கேளுங்க. டக்குன்னு போடுங்க. நீங்க சஸ்திகா வர இல்ல, அவருக்கு ஸ்லைட் உடம்பு சரியில்லை, அதனால நான் டேக் ஓவர் பண்ணிருக்கேன். இட்ஸ் an honor to ask questions to P Dog. அவர் வந்து ஒரு ரேம்பேஜ்ல இருக்காரு. P Dog ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண SRH LSG மேட்ச் இன்னைக்கு. SRH சூப்பரா ஆடினாங்க இன்னைக்கு. LSG பொறுத்த வரைக்கும் they had a great startல, சூப்பர் பவர் பிளே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேபி 220 நினைச்சோம், but they just got 205. where do you think கொஞ்சம் ஷட்டர் பண்ணாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? பியூட்டிஃபுல்லா சொல்லிட்டீங்க. 220 அப்படின்னு சொன்னீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 190 to 200 அந்த pitch which is expected to slightly slow down when the ball gets softer. இங்க வின் ஃபேக்டர்னா ஃபர்ஸ்ட் 10 ஓவர் தான், அதுக்கப்புறம் எப்பவுமே இங்க ஸ்லோ ஆகும். நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். 10 ஓவர்ல 108 ஃபார் நோ லாஸ். கேட்ச் மேல கேட்ச் விடுறாங்க, the shoulders are dropping, they know that they are already eliminated. உங்களோட நம்பர் 3 நிக்லஸ் பூரனா இல்லைன்னா ரிஷப் பண்டா? ஆன்சர் மை கொஸ்டின். Definitely நிக்லஸ் பூரன் தாங்க. I think yes, நிக்லஸ் பூரன் கடைசி 5 இன்னிங்ஸ் அடிக்காட்டி கூட he had a break and he should have definitely been there. பை டவுட் ரிஷப் பந்த் பண்ணி ஒரு குவாலிட்டி பிளேயர் பார்க்கவே முடியாது. பட் சம்டைம்ஸ் அந்த மாதிரி அண்ட் நேற்றுக்கு ஆக்சுவலா ஷோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அஸ்வினோட பேசியிருந்தோம் பீடாக். இது பார்த்தா சம்டைம்ஸ் தான் உங்களுக்கு திங்ஸ் ஆர் நாட் கோயிங் அவே. இல்லை இது மாதிரி கேட்சே பிடிக்க மாட்டாங்க, ஆனா உங்களுக்கு மட்டும் ஒரு பிளைண்டர் பிடிப்பாங்க. அதான் ஆச்சு ரிஷப் பந்துக்கு. அது முன்னாடி எக்கச்ச கேட்ச் விட்டாங்க. பட் எஸ், வாட் இஸ் செட் கம்ப்ளீட்லி மேக்ஸ் சென்ஸ். நிக்லஸ் பூரன் அந்த டைம்ல வந்து கிவன் ஹிம் மோர் டைம். எஸ், சூப்பரா ஆடின ரெண்டுல 45 26 balls, that would have been 70 of maybe 32 33 balls. அது ரிசல்ட் மாறி இருக்கலாம். பட் ஹேவிங் செட் தட், எஸ், அங்கதான் ஐ திங்க் ஒரு ஸ்மால் ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர் LSC இருந்து. But let's get to Mitchell Marsh. Superba ordinary. He's been a revelation this team. Mitchell Marsh and Aiden Markram, both of them played out of their skins. எனக்கு தெரிஞ்ச SRH அவ்வளோ பேடா bowling போடலங்க. This is the quality of batsmanship from these two people. நீங்க Aiden Markram close quartersல பார்த்திருக்கீங்க. Mitchell Marsh, the Bison சொல்லுவாங்க ஆஸ்திரேலியா. Both them complemented themselves beautifully இல்லையா? பிரில்லியண்டா ஆடினாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா மார்ஷ் உங்களுக்கு வந்து ரா பவர். மாக்ரம் காமிச்சார் பாருங்க, ஒரு சில சில்க் அண்ட் டச் கவர் டிரைவ்ஸ், அதுக்கப்புறம் ஒரு டவுன் த கிரவுண்ட் ஒரு 6 எல்லாம் அடிச்சார் பாருங்க. இட் லுக் லைக் தட் தேர் கோயிங் டு அவுட் பேட் SRH and put a score which is way beyond their reach. யோசிச்சு பாருங்க, டிராவிஸ் ஹெட் கிடையாது, அபிஷேக் சர்மா எனக்கு தோணிச்சு இன்னைக்கு அடிப்பாருன்னு. நிதிஷ் ரெட்டி லாஸ்ட் மேட்ச் ஆடல, இன்ஜுரின்ட்டு திருப்பி வராரு. இஸ் நாட் அட் இஸ் பெஸ்ட் இன் திஸ் IPL. ஹென்ரிக் கிளாசன் இஸ் நாட் அட் இஸ் பெஸ்ட் இன் திஸ் IPL. அனிகித் வர்மா ஸ்டார்ட் பண்ணாரு, அதுக்கப்புறம் பெருசா எதுவும் பண்ணல. இஷான் கிஷான் ஒரு 100 அடிச்சப்புறம் பெருசா எதுவும் பண்ணல. அதர்வ தைடுவே இஸ் கோயிங் டு ஓபன் த மேட்ச் பேட்டிங். அப்படிங்கும் போது when you have 205 on the board, you still feel that you had enough opportunity to defend that score. That too had a guy William O'Rourke, நல்லா போட்டார் William O'Rourke. Let's be extremely honest with you. இதுல ஒண்ணு நீங்க பாத்தீங்கன்னா, the batting approach of Sunrisers, the way Abhishek Sharma played, every shot he played, he hit through the line. There is absolutely no blind slog whatsoever. ஒரு பால் கூட உங்களுக்கு வந்து நார்மலா என்ன பண்ணுவாரு, ஆஃப் சைட்ல அடிக்க பார்ப்பாரு, கரெக்ட் ஆகலைன்னா 3 ஸ்டெம்பையும் விட்டு லெக் சைட்ல அடிக்க பார்ப்பாரு. ஒரு ஷாட் இன்னைக்கு ஆடல. 4 6 அடிச்சாரு ரவி பிஷ்னாயன். 4 6 பியூட்டிஃபுல்லி டைம்டு, ரிச்லி டைம்டு, சூப்பர் பேட்டிங். ஹென்ரிக் கிளாசன் பியூட்டிஃபுல்லா பேட்டிங் ஆடினாரு. காமிந்து மெண்டிஸ் பியூட்டிஃபுல்லா பேட்டிங் ஆடினாரு. இஷான் கிஷனும் நல்லா ஆடினாரு. அந்த ஒரு ஷாட் மட்டும் ஓகே, அது நீங்க எல்லாருமே பர்ஃபெக்டா ஆட முடியாது. சன்ரைசர்ஸ் இந்த மாதிரி பேட்டிங் அப்ரோச்சை எடுத்திருந்தாங்கன்னா, the kind of batting depth what they got, what distraction they've got, they wouldn't have been in the situation where they are right now.
Yes, Adla, actually, I was just coming to that point. அவங்க வந்து didn't play like a bottom three team. Actually, a top four team மாதிரி தான் ஆடினாங்க இன்னைக்கு. I think there was lot more method to their madness ன்னு சொல்லுவோம் அது. அபிஷேக் சர்மா பத்தி நல்லா பாயிண்ட் சொன்னீங்க. He didn't move around too much. Actually, இன்னைக்கு ஒரு அப்சர்வேஷன் பீடாக நீங்க பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா வந்து ஃபாஸ்ட் bowler அடிச்ச ஹேண்ட்ஸ் வந்து கொஞ்சம் மேல பிடிச்சிருந்தாரு ஆக்சுவலா. ஓகேங்களா, வெரி சிமிலர் டு ஆடம் கில்கிறிஸ்ட் அண்ட் அந்த முன்னாள் கிரேட் வெஸ்ட் இண்டியன் லெஜெண்ட் கிளைவ் லாய்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா மேல தான் பிடிப்பாங்க. ஸோ டாலர் பேட்ஸ்மேன் அதை பிடிச்சது they have a much wider reach. They pick the ball lot more in front. The swing becomes a lot better. Abhishek Sharma like actually evident in the fast bowlers, but spinner adacha he was holding it in the middle of the handle. Slight changes, but what a bat swing he has. Adu mari I think Yuvraj Singh our mentor ku aprom we have not seen a bat swing like this in a long time. Just describe it. Ravi Bishnoi over la 4 6 adiparu. I think they were not very bad balls, but just stand and deliver and hitting sixes at ease day in and day out பண்றாருங்க அவரு. ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஒரு பாயிண்ட் சொல்லிட்டீங்க. நீங்களும் லெஃப்ட் ஹேண்டர் வேற. த மோர் யூ ஹோல்ட் த பேட் ஆன் டாப் உங்களுக்கு என்ன ஆகும்னா ஸ்கொயர் ஆன் ஈதர் சைட் ஆஃப் த விக்கெட் உங்களுக்கு அடிக்கிற அந்த இது போயிடும். பட் தட் இஸ் ஓகே வித் ஹிம். ஏன்னா இவர் என்ன பார்த்தாருன்னா தேர் ஆல் ட்ரைங் டு போல் புல்லர் லென்ஸ். குத்தலை, யாருமே அபிஷேக் சர்மாக்கு குத்தலை. ஸோ அவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் லாங் ஆன் மேலாம் அடிச்சார் பாருங்களேன். அது உங்க பாயிண்ட் அப்சர்வேஷன்னால தான். வென் யூ ஹோல்ட் த பேட், இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்க டாப் ஆஃப் த பேட்டுக்கு நீங்க ஜெயசூர்யா மாதிரி பிடிச்சிங்கன்னா என்ன ஆகும், யூ ஹோல்ட் த பேட் ரியலி ஹார்டர். If you hold the bat really harder, உங்களோட டாப் ஆஃப் டவுன் ஸ்விங் will be parallel to your shoulder. இங்கே இருக்கும். அப்பதான் உங்களுக்கு என்ன ஆகும், யூ ஆர் ஜஸ்ட் செட்டிங் யுவர் செல்ஃப் அப் ஃபார் த ஷார்ட் பால்ஸ். ஆஃப் சைட்ல விட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு கட்டு, இங்க வந்ததுன்னா டப்புன்னு ஒரு புல்லு. இவர் பார்த்தாரு தே ஆர் ட்ரைங் டு போல் புல்லர் லென்ஸ் டு மீ, தே ஆர் நாட் ட்ரைங் போல் ஷார்ட்டர் லென்ஸ் டு மீன்னு சொல்லிட்டு அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நீங்க சொன்ன மாதிரி. இந்த ஃபர்ஸ்ட் 7 ஓவர் பேட் எங்க கிரிப் இருந்ததுன்னு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த மொமெண்ட் பவர் பிளே முடிஞ்சோடனே he got back to that middle of the bat. நீங்க சொன்ன மாதிரி இந்த கிரிப் பியூட்டிஃபுல் அட்ஜஸ்ட்மெண்ட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா he never tried and hit one ball harder. It just the beautiful downswinger. இன்னொன்னு நீங்க டாப் ஆஃப் த பேட் அப்படி நீங்க பிடிச்சீங்கன்னா will be holding your bat slightly லைட்டர் அப்படிங்கும் போது உங்களுக்கு டாப் ஆஃப் டவுன் ஸ்விங் வந்து ரொம்ப மேல இருக்காது, இப்படிதான் இருக்குங்கும் போது இந்த டவுன் ஸ்விங் ஸ்ட்ரெயிட்டர் லைன்ஸ்ல வரும்போது யூ ஹேவ் மோர் எலிவேஷன் டவுன் த கிரவுண்ட். அதனாலதான் எல்லா பக்கமும் கிடைச்சது. பிரில்லியன்ட்லி செட். திஸ் இஸ் த அபிஷேக் சர்மா வி வாண்ட் டு see. இந்த மாதிரி மெத்தடாலஜிக்கல் அப்ரோச்சோட அவர் ஆடினார்னா he will be the number 1 destructive batsman in India to put his name up for T20 World Cup. Correct something. I think I agree with you 200%. And just one more thing I want to ask you. Abhishek Sharma versus Ravi Bishnoi 4-6 acharu. Digvesh Shetty vandaru. He was able to pick him straight away. Of course, the celebration was beautiful to see. Slight banter அப்படிதான் இருக்கும் ரெண்டு youngsters குள்ள. What did Digvesh Shetty do slightly differently which Ravi Bishnoi couldn't do Abhishek Sharmaக்கு? பியூட்டிஃபுல்லா கேட்டீங்க. இந்த கேள்வியை நான் கேட்பேன், டப்புன்னு நீங்க பயங்கர புத்திசாலி சொல்லிடுவீங்க. Can you remember the pace of the ball which Abhishek Sharma got out? அது வந்துட்டு ஒரு மிஸ்ட்ரி பால். ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, when you try and bowl with your back of the hand, shoulder doesn't come into the picture. So you cannot bowl that more quicker than the normal delivery which you use your wrist and shoulder. Normal wrist spinner போடும்போது இந்த pivot ஆகும்போது shoulder help இருக்கும், ball will be going quick through the air. Whereas உங்களுக்கு பேக் ஆஃப் த ஹேண்ட் போடும்போது ஷோல்டர் டிராப் ஆனாதான் பேக் ஆஃப் த ஹேண்ட் போட முடியும் போது ஷோல்டருக்கு ஹெல்ப்பே இருக்காது. இட்ஸ் ஆல் த ரிஸ்ட் அப்படிங்கும் போது இட் இஸ் கோயிங் டு பி 6 or 7 kilometers ஸ்லோயர் தென் த நார்மல் பால். ரவி பிஷ்னாய் வந்து என்ன பண்ணாரு, வந்துட்டு அந்த 5 meters லென்த் வந்து ஏத்துறாரு. அவர் என்ன பண்ணாரு, ஒண்ணுமே பண்ணல. அவர் டால் கை, இப்ப லாங் ரீச் இருக்கு அப்படிங்கும் போது இட் ஜஸ்ட் வென்ட் த்ரூ வித் a flow. நீ 3 6 ஃபர்ஸ்ட் 3 6 எங்க அடிச்சாரு, ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்ட். அடுத்த பால் தான் வந்து ஒரு பிக்கப் புல் வந்து மிட் விக்கெட் மேல அடிக்க போனாருங்கும் போது இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல பிச் எப்படின்னா, ஐ ஒன்ட் சே இட்ஸ் a batting paradise, பட் ஸ்லைட்லி இந்த ஸ்லோ பார்ட் அது கொஞ்சம் ஸ்லோவா நிக்குது. இது உங்களுக்கு டெல்லி மாதிரியோ பெங்களூர் மாதிரியோ ஸ்கிட்டா இல்ல பால் கொஞ்சம் ஸ்லோவா நிக்குது அப்படிங்கும் போது அங்க நீங்க வந்து தைரியமா கொஞ்சம் ஸ்லோவா தூக்கி போடணும். நீங்க எவ்வளவு வேகமா நீங்க போடுறீங்களோ யூ ஆர் கோயிங் டு ஆஸ்க் ஃபார் ட்ரபிள். தட் இஸ் வேர் பிஷ்னாய் காட் இட் அண்ட் தட் இஸ் வேர் திஸ் கை வாஸ் பிரில்லியன்ட். ஆக்சுவலி அவங்களும் அதுதான் பண்ணாங்க. ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் அவங்க ஸ்பின்னர்ஸும் தே ஆர் ட்ரைங் டு போல் குவிக் த்ரூ த ஏர். அதுதான் உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ். பிச்சை ரீட் பண்ணி ஆஃப் த விக்கெட் பவுன்ஸ் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு நீங்க ஸ்பீடை வேரி பண்ணணும். ஸ்பீடை வேரி பண்ணீங்கன்னா இல்லைன்னா அடிதான் வாங்குவீங்க. அவங்க ஸ்பின்னர்ஸ் ஓவரால் வென்ட் ஃபார் 6 overs 66, இவங்க ஸ்பின்னர்ஸ் வென்ட் ஃபார் 8 overs 87.
That was a massive difference in the outcome of the game. Yeah, I think very interesting observation. நீங்க இத பத்தி பேசுனீங்க, and I think Lucknowல you can have the question of giving a little more air. ஏன்னா boundaries are slightly bigger அங்க, but it's a very interesting I think young spinners coming in. அதை பத்தி நிறைய பேசியிருக்கோம். In T20 cricketல பாத்தீங்க, you tend to bowl quicker to the air. You want to push them back, and the back of length put is skidding on, not allowing them to hit to the air. At the same time, lot of spinners are willing to challenge the batters by bowling slightly slow. நல்ல பாயிண்ட் சொல்லிருக்கீங்க, especially in these kind of grounds, in a Hyderabad, in a Lucknow, in Chepauk for that matter, maybe you have that 70-meter or 67-meter boundaries அது பண்ணலாம். Sometimes கோட்லா மாதிரி கிரவுண்ட்ஸ் கொஞ்சம் கஷ்டம், 55-60 இருக்குச்சு, it becomes very very difficult. Beautifully சொல்லிருக்கீங்க. And one more person I want to touch upon is, நீங்க நிறைய பேசிருக்கீங்க அவரை பத்தி, Ihsan Malinga. I think you have been talking that he has to play for some more time. I think our spell changed the match. எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா அந்த மிடில் ஓவர்ஸ் the way he bowled, அந்த பாயிண்ட் அந்த மொமெண்டம் ஷிஃப்ட்னு சொல்லுவோம், the way, and our slower balls நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு the balls were actually dipping in the game. அது மாதிரி இருக்குச்சு, it's very difficult to hit. So I think you were spot on in him. நீங்க முன்னாடியே சொல்லிருக்காங்க he has to play in him, and today when everything was going against Sunrisers, அவர் வந்து he stood up and made a big difference. எனக்கு தெரிஞ்சு he should be maybe a very difficult decision, but அவர் தான் man of the match இருக்கணும். ஏன்னா அந்த டைம்ல if momentum had gone towards LSG, they would have got 225, 230 and things could have been different. அதாவது அதுல வந்து ரெண்டு விஷயம் இருக்கு வித்யுத். இந்த லாங்குவேஜ் உங்களுக்கு புரியும். Bravo bowls the slowest off cutter in the world. Yes or no? அவரும் வந்துட்டு இதுதான். இப்ப 1000 bowler வந்து இத போடுறாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க ஒரு பாயிண்ட் டிப், அத பாத்தீங்கன்னா இப்ப ரிலீஸ் பண்ணும்போது ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, இப்படி பால வந்து இப்படி தள்ளுவாங்க. ஆனா பிராவோ எப்படி போடுவாரு, இப்படி போடுவாரு. இப்படி நீங்க ரிலீஸ் பண்ணும்போது there is absolutely nothing with the shoulder. You are only using all your fingers to just generate the revolutions. Bravo ரிலீஸ் பண்ணும்போது இப்படி ரிலீஸ் பண்ணுவாரு. நிறைய பேர் எல்லாரும் பாத்தீங்கன்னா இப்படி நீங்க ரிலீஸ் பண்ணும்போது ஷோல்டர் will come into the picture. அவங்களோட ஸ்லோயர் டெலிவரிஸ்லாம் ஒரு 112 113 கிலோமீட்டர் இருக்கும். இன்னைக்கு இஷான் மலிங்கா வந்து ஒரு பால் மாக்ரம்புக்கு போட்டார் பாருங்க, எப்படி டிசைவ் பண்ணார்னா, see where is he releasing from. இந்த பொசிஷன் வந்து it will be pointing towards a batsman. நீங்க இப்படி ரிலீஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ball will stay more in the air, revolutions will be more, ball வராது உங்களுக்கு. That is where you commit on the front foot, you get deceived. அதனாலதான் வந்து நிறைய பார்த்திருக்கேன். அதே மாதிரி அந்த ஃபீட் யாருக்காச்சும் ரொம்ப நல்லா போடுவாரு. இவருக்கு வந்து செம டேலண்ட் இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்லோ பிச்சஸ் எல்லாம் பாத்தீங்க, ஸ்லோ பிச்சஸே விடுங்க, பெங்களூர் டெல்லி எல்லாம் இந்த மாதிரி ரன் ஃப்ளோ நிறுத்தவே முடியாது வித்யுத்ல அடுத்து 5 ஓவர்ஸ்லங்கும் போது. அதனாலதான் அந்த மோஹித் சர்மாவை நான் ரொம்ப ரேட் பண்ணுவேன். ஒரு 5 வேரியேஷன் அவர் வச்சிருக்காரு. அவரு ஸ்பிளிட் ஃபிங்கர் ஸ்லோயர் பால் போடுவாரு, நக்கிள் பால் போடுவாரு, ஆஃப் கட்டர் போடுவாரு, லெக் கட்டர் போடுவாரு, பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோயர். அந்த மாதிரி ஒரு போலர் இந்த மாதிரி ரன் ப்ளீடிங் டோர்னமெண்ட்ல ஆடியே ஆகணும். ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் பேர் கூட போய் இஷான் மலிங்கா. அவங்க எப்படி யோசிக்கிறாங்க, இப்போ ஒரு பிளேயரை நம்ம ஆடணும்னு பார்த்தா ஒரு மல்டர் மாதிரி ஒருத்தர் ஆடினா அவர் பேட்டிங் ஆடுவாரு. இந்த மாதிரி ஒரு கட்டாந்தர பிச்சில் எத்தனை பேரையா உங்களுக்கு பேட்டிங் ஆடணும். என்னை பொறுத்த வரைக்கும் இஷான் மலிங்கா வாஸ் அ டாப் கிளாஸ் அடிஷன். He should play the rest of the game. He should play next year as well. Yeah, I think a beautiful bowler pick பண்ணிருக்காங்க next year இருக்கு அவர். I think he will only get better from அதை பத்தி டவுட் இல்லை. அண்ட் நீங்க சொன்னீங்க why எக்ஸ்ட்ரா bowler நீங்க தாராளமா ஆடலாம், ஏன்னா உங்களுக்கு இம்பாக்ட் பிளேயர் ரூல் இருக்குச்சு, கூட கெட் a cushion of extra batters. So அது கண்டிப்பா பண்ணோம். And Sunrisers will be very very happy about Ihsan Malinga. And one more person I want to talk about before we wrap up, coming to Mendes Singham. அந்த இஷான் கிஷன் அவுட் ஆன ரிவர்ஷிப் ஆன அப்புறம் அந்த டைம்ல வந்து திக்வேஷ்வர்த்தி வாஸ் bowling a very very good spell. அந்த டைம் இன்னும் ஒரு விக்கெட் எடுத்திருந்தா யூ ஆர் பிரிங்கிங் நிதிஷ் குமார் ரெட்டி who's not in the best of form, அனிகேத் வர்வான், these kind of people. அப்போ வந்து ஒரு அதே மாதிரி ரிவர்ஷிப் ஒரு 4 அடிப்பாரு, ஒரு சிப் ஷாட் மாதிரி ஜஸ்ட் பிட்வீன் மிட் ஆன் லாங் ஆன் அண்ட் டீப் விக்கெட் அடிப்பாரு. It was beautiful to watch. There's a lot of method to what he was doing. Coming to Mendes வந்து நிறைய ரெட் பால் கிரிக்கெட்ல பார்த்திருக்கேன், பட் இன்னைக்கு ஒயிட் பால் கிரிக்கெட்ல அண்டர் பிரஷர் when lot of people were struggling against Digveshwati, அவர் வந்து அண்டர் பிரஷர் சூப்பர்பா ஆடினாருங்க. just a word on him. அதாவது ஒன்னே ஒன்று நீங்க எப்படி யோசிக்கணும்னா, சம்டைம்ஸ் ஒன் இப்படி திக்வேஷ்வர்த்தி ஸ்லோயிங் த ஸ்பீடு, அந்த சிச்சுவேஷன் பேச நீங்க யூஸ் பண்ணல அப்படிங்கும் போது the next important thing you as a batsman is understand is bisecting the gaps. அந்த ஒரு ஷாட் அப்படியே இறங்கி அந்த அடையோட செக் பண்ணா இருப்பாருங்க. இப்ப நிறைய பேர் என்ன தப்பு பண்றாங்கன்னா, இறங்கி வந்து கட்டாசணும்னு பாக்குறாங்க.
நீங்க இறங்கி வந்து கடைசினாலும் பால் எவ்வளவு வேகமா போனாலும் 4 தான், 100 மீட்டர் போனாலும் 6 தான், 80 மீட்டர் போனாலும் 6 தான். அதே மாதிரி அவர் அடிச்சு அந்த சிப் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரிவர்ஸ் ஆனார் பாருங்க. இஸ் சூப்பர் when it comes to play that. நிறைய ஷாட்ஸ் அந்த இந்த அதான் நான் சொல்றேன், நிறைய பேர் T20ல என்ன யோசிக்கிறாங்கன்னா, மெண்டிஸ் மாதிரி ஒருத்தர் நம்பர் 6ல வராருன்னா 6 அடிக்க தெரியுமான்னு கேட்பாங்க. முதல்ல ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்பாங்க, எவ்வளவு தூரம் நீ 6 அடிப்ப அப்படின்னு கேட்பாங்க. அந்த கேள்வியே கேட்காத, கேன் யூ பேட் அட் 175 ஸ்ட்ரைக் ரேட் ஃப்ரம் ஓவர் நம்பர் 13 to 20 குவாலிஃபை, யூ ஹாவ் யுவர் ஓன் வே ஆஃப் சக்சீடிங். தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். தேங்க்ஸ் ஃபார் பிரிங்கிங் அவுட் திஸ் பாயிண்ட். அவரும் ஒரு சூப்பர் பிளேயர். அதான் நான் சொல்றேனே, எனக்கு ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, SRH பொட்டன்ஷியலா ஐ ஷூர்லி ஃபெல்ட் தட் தே ஆர் கோயிங் டு மேக் இட் டு த பிளே ஆஃப்ஸ். அவங்களோட பேட்டிங் மட்டும் அந்த அப்ரோச்சை மட்டும் கொஞ்சம் பெட்டரா வச்சிருந்தாங்கன்னா they wouldn't have been in this situation. But fine, every team is allowed to go through ups and downs, and that's sport for you. எஸ், பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க. ஐ திங்க் நீங்க ஃபர்ஸ்ட் இருந்து அதான் சொல்லியிருக்கீங்க. SRH அந்த ஒரே மோட்டை தான் போனாங்க. தட் டிட் ஒர்க் ஃபார் them. They had to make changes, and I think better late than never. இன்னைக்கு they showed a much better approach to how to go about things, and ரெண்டு ஜெம் கண்டுபிடிச்சிருக்காங்க, மலிங்கா அண்ட் மெண்டிஸ். அண்ட் இன்னும் ஒருத்தர் இருக்காரு, திமுத் வெள்ளலகேன், ஸ்ரீலங்கா இருந்து. வெரி ஸ்மார்ட் கிரிக்கெட்டர், லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர். சிமிலர் டு குஷன், ரொம்ப அடிக்க மாட்டேன், பட் யூ கெட் த ஜாப் டன். நிறைய டேலண்ட் இருக்கு ஸ்ரீலங்கால. உங்க டேலண்டோ டு ஆன்சர் சூப்பர்பா இருந்திருக்கு. ரியலி என்ஜாய் டூயிங் திஸ் ஷோ வித் யூ. சூப்பர்பா இருந்தது. ஃபேண்டாஸ்டிக் கேம் ஆஃப் கிரிக்கெட் நீங்க என்ஜாய் பண்ணோம். நாளைக்கு இருக்க மாட்டோம் ஷோல, கண்டிப்பா நாளைக்கு மீண்டும் வருவோம் ஷோக்குள்ள. அன்னைக்கு சஸ்திகா ஃபிட்டா இருப்பாங்க. கண்டிப்பா டியூன் இன் பண்ணுங்க. இப்போதைக்கு தேங்க்யூ வெரி மச். குட் நைட்.